ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்துடைய விமர்சனம் என்னென்னா, அயலான் படத்துடைய விமர்சனம். இந்த படத்துடைய கதை ரொம்ப சிம்பிள். கிராமத்துலேருந்து வரக்கூடிய இளைஞன் சிவகார்த்திகேயன் ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனை பண்ணதுனால ஊரில் அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பை தாண்டி சென்னைக்கு வராது. சென்னைக்கு வந்த இடத்துல வந்து ஒரு ஏலியனை சந்திக்க வேண்டிய கட்டாயமாகுது. ஏலியனை சந்திச்சதுக்கு அப்புறம் அவரை வந்து ஏலியனுடைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஏலியனை வந்து இவர் காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனும் வருது. இவரை காப்பாற்ற போகிறதுக்காக அந்த ஏலியன் மாட்டிக்குது. அதனால் அந்த ஏலியனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இவருக்கு இருக்கிறதுனால அவர் காப்பாற்றினாரா இல்லையா, என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு பழைய எம்ஜிஆர் படத்தை எடுத்துங்க. எம்ஜிஆர் படத்தில் இருக்கிற ஹீரோ என்னென்னலாம் செய்வாரோ, என்னென்னலாம் விஷயம் பண்ணுவாரோ, அதை வந்து ஹீரோவுக்கு பதிலாக அந்த இடத்துல ஏலியனை வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா திரைக்கதை தான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆஸ் யூஸ்வல் எல்லா பெரிய ஹீரோ படங்களில் வரக்கூடிய கார்ப்பரேட் வில்லன்கள் இதில் வந்து இதுலேயும் இருக்காங்க. அந்த நோவா காசுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்ற பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. கார்ப்பரேட் வில்லன்னா நமக்கு கெடுதல் தான் பண்ணுவான்றது வந்து ஒரு பொது புத்தியில் நமக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக கார்ப்பரேட் வில்லன்னு கெடுதல் தான் பண்ண போகிறோம். அதனால் உலகம் அழிய தான் போகுது. அதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஹீரோக்கும் ஏலியனுக்கு இருக்குன்றது நம்ம நம்பி தான் தீருன்றது ஒரு விஷயம் இருக்குது தான் செய்யுது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஃபஸ்ட் காட்சியில் வரக்கூடிய யானை பிரசவிக்கும் காட்சிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலியனை உருவாக்கின விஷயம், அதில் நுணுக்கமாக அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப இயல்பாக அவர் போகிற போக்கில் வந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன காமெடிகள் வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு பண்ணுற சில காட்சிகள், அப்புறம் ஏலியன் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு குழந்தைகள் ரசிகர்கள் இருக்கிறதுனால இந்த காட்சிகள்லாம் வந்து மிக சிறப்பாகவே வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு யோகி பாபுடைய குளித்து விட்டு வரும்போது வரக்கூடிய ட்ரவல் காட்சியை தாண்டி வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புகையை பிடிக்கிற காட்சியோ தண்ணி அடிக்கிற காட்சியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக குடும்பத்தோட குழந்தைகளோடு வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த படம். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த ஒரு கல் தான் வந்து ஸ்பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல் தான் ஸ்பார்க் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பார்க்குன்னு பேர் வச்சது யாருன்றது தெரியல. அதே தான் வந்து ஏலியன்னு சொல்கிறாங்க அது ஸ்பார்க்குன்னு. ஏன்னா பேர் வச்சது வில்லன் தான் வச்சார். ஆனால் அது வந்து விண்வெளி வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த ஸ்பார்க்கல் எடுத்துகிட்டு ஏலியன் கிளம்பி வந்துடுது. கிளம்பி வந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஏலியன் வண்டி அரசு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பார்க் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் இருக்குது. இந்த மாதிரி தொடர்பு இல்லாத சில ஜம்புகள்லாம் வேறு இருக்குது அந்த படத்தில். பட் அதையெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ஹோல்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா வில்லன் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த படங்கள் வந்து இந்த படத்து மேலே மிகப்பெரிய ஆர்வம் வந்து இப்படி குறைஞ்சிட்டே போய் சீக்கிரம் என்னப்பா உலகத்தை அழிக்க போகிறாரு, அவர் காப்பாற்ற போகிறாங்க, முடிங்கப்பான்ற ஒரு லெவல் வந்ததுன்றது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். மற்றபடி இந்த படத்துடைய நெடுநாள் ப்ரொடக்ஷன் பல தடைகளை தாண்டி வர வேண்டிய கட்டாயம் தான் இருக்குது. ஒரு என்டர்டெய்னிங் படமாக வீட்டோட குடும்பத்தோடு இந்த பொங்கலுக்கு போய் பார்க்கக்கூடிய படமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம். விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. தட் டூ அந்த ஏலியன் பார்ட் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சில காட்சிகளில் வந்து பேக்ரவுண்டு சிஜி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லணும். பட் ஆன் த ஹோல் இந்த படத்துடைய டெக்னிக்கல் விஎஃப்எக்ஸ் பற்றி பேசணும்னா ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்குது இந்த படம். தமிழ் சினிமாவில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண படமாக இருக்கும்னு தான் சொல்லணும். அதனால் வந்து இதை நம்ம பாராட்டி ஆகணும் ஃபேண்டமெக்ஸை. ஏஆர் ரஹ்மானோட இசை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எல்லா சிஜி இந்த மாதிரி டைம் ட்ராவல் படம் இல்லாட்டா வந்து ஸ்பேஸ் படம் இல்லாட்டா ஏலியன் படத்தில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரே மியூசிக் திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணி அவர் வந்து போட்டிருக்கிறார். அவரோட இசையும் பாடல்களும் எந்த விதத்துலேயும் வந்து நம்ம கதைக்கு வந்து ஒரு பெரிய என்ஹான்ஸ்மெண்ட்டாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து கேப்டன் மில்லரில் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு உயிரை கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது நிஜம். அது மாதிரி ஒரு இசை வர வேண்டியது. ஆனால் ஏனோதோன்னு ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் இசை தான் இருக்கே தவிர ஒரு நல்ல இசையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஆங்காங்கே வரக்கூடிய காமெடி காட்சிகள், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய அளவுக்கான ஒரு காம்ப்ளிகேட்டான இன்டர்நெட்டுக்கு மேலே எடுத்த இயக்குனர், அதுக்கப்புறம் எடுத்துக்கூடிய கதையில் வந்து ஒரு ஏலியன் உள்ளே வருது, அது ஏலியனை வச்சு ஒரு சின்னதாக ஃபன் எலிமெண்ட் பண்ணோம், பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப இயல்பாக சயின்ஸை வந்து போட்டு திணிக்காமல் ரொம்ப இயல்பான ஒரு திரைக்கதை அமைச்சது வந்து எழுதுனதும் அதை இயக்குனதும் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறதுக்கு வந்து ரவிக்குமாருக்கு ஒரு பாராட்டுகள். பட் இது கதையாக நம்மளை வந்து ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ படங்கள், ஏகப்பட்ட டிவி சீரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் இருக்கிற காலத்தில் இது வந்து பிலோ 6-7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கான குழந்தைகளுக்கு வந்து இந்த படம் வந்து கொடுக்குற எக்ஸைட்மெண்ட் வந்து அபோவ் 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அது சந்தேகமாக தான் இருக்குது.
அதனால் வந்து பிலோ 8 இயர்ஸ்க்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எந்த லாஜிக்கு பார்த்து இல்லாமல் அந்த ஏலியனை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதே இடத்துக்கு வந்து பெரியவர்கள் கூட போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும். அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் ஹாஃபு வில்லன் கேரக்டருக்கு வந்துக்கான கன்ஃபன்ட்ரேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது வந்து இந்த திரைக்கதைக்கு மிக மைனஸாக இருக்குது. இந்த படத்தோடைய திரைக்கதைக்கு மைனஸாக இருக்குது. மற்றபடி இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு 4-5 நாள் லீவ் இருக்குது, குழந்தை குட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு ஜாலியாக எந்தவித உறுத்தலும் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளோட ரசனை மனநிலைக்கு நீங்கள் மாறி போய் படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அயலான் பார்க்கலாம். இந்த படம் தான் வந்து இந்த பொங்கலுக்கு ஓரளவுக்கு பெட்டரான கலெக்ஷன் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ கலெக்ஷனை பற்றி பின்னாடி பேசுவோம். கேபிள் சங்கர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.